கிழக்கிழங்கை மட்டக்களப்பு மாவட்டத்தில் புன்னைச்சோலை எனும் கிராமம் அமைந்துள்ளது. இது சுமார் 925.34 கிலோமீட்டர் பரப்பை கொண்டது. நகரிலிருந்து வடக்கே ஏறக்குறைய 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இவ்வூருக்கு கிழக்காக மாமாங்கம், பாலமீன்மடு எனும் கிராமங்களும், மேற்காக திராய்மடு 30 வீட்டு திட்டம் என்பனவும், வடக்கே ஜெயந்திபுரம், இருதயபுரம் என்பனவும், தெற்கே அமிர்தகளி எனும் கிராமங்களும் புன்னைச்சோலைக்கு அரண் செய்கின்றன. புன்னச்சோலையின் கிழக்கு புறமாக வங்கக்கடலோடு மட்டக்கிளப்பு வாவியும் ஆறுகளும் சங்கமமாதல் இதன் சிறப்பாகும். மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தை சூழ்ந்திருக்கும் 7 சிறப்பு வாய்ந்த தீர்த்தங்களாகிய மாமாங்கக்குளம், அனுமார் தீர்த்தம், கங்கை தீர்த்தம், பழையாறு, நற்றநீர்மடு, பாலமீன்மடு, மட்டக்களியோடை எனப்படும் கிண்ணையடித்தோளா, திராய்மடு தீர்த்தங்களும் குறிப்பிடத்தக்கவை ஆகும். இவற்றுள் பழையாறு நன்னீர்மடு புன்னைச்சோலை கிராமத்திலே அமைந்துள்ளது. புன்னை மரங்கள் நிறைந்து காணப்பட்டதால் இக்கிராமம் புன்னைச்சோலை எனும் காரண பெயரை பெற்றது. இச்சோலைகளின் மத்தியில் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் விளங்குகிறது. பற்றை காடுகளாக காணப்பட்ட நிலத்தை வெட்டி வெளியாக்கி குடியிருப்புகளை அமைத்து கொண்டனர். இக்கிராமத்தில் பாரம்பரியம் சலவை தொழிலாகவே காணப்பட்டது. இன்றும் இக்கிராம மக்கள் தமது தொழிலை கைவிடவில்லை. ஆனால் இன்று படித்தவர்களை அதிகமாக கொண்ட பிரதேசமாகவும் காணப்படுகிறது. இக்கிராமத்தில் கூலி வேலை செய்பவர்கள், சலவை தொழிலாளர்கள், விவசாயம் செய்பவர்கள், அரசு உத்தியோகஸ்தர்கள், தனியார் உத்தியோகஸ்தர்கள் என பலர் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இக்கிராமமானது 600 குடும்பங்களை உள்ளடக்கியுள்ளது. அண்ணளவாக 3000 மக்கள் இக்கிராமத்தில் வசிக்கின்றனர். அதிகமாக இந்துக்கள் காணப்பட்டாலும் கிறிஸ்தவர்களும் அக்கிராமத்தில் வசிக்கின்றனர். அத்துடன் இக்கிராமத்தில் கலப்பு திருமணங்கள் அதிகம் காணப்படுகின்றன. குறிப்பாக இந்துக்கள், சிங்களவர்கள் கிறிஸ்தவர்களை கலப்பு திருமணம் செய்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனாலும் புன்னைச்சோலை ஆலயத்திற்கு யாராக இருந்தாலும் சென்று வழிபடலாம். இன்று பல்வேறு பிரதேசங்களில் இருந்து சிங்களவர்கள் அதிகளவாக வருகை தருவதும் குறிப்பிடத்தக்கது. எனவே ஒட்டுமொத்தமாக நோக்கும்போது இக்கிராமமானது சமூக கட்டமைப்பின் அடிப்படையில் தண்டக்காரர்களை முற்றிலும் புடைசூழ்ந்த கிராமமாகவும், ஆலயமும் சமூக கட்டமைப்பின் அடிப்படையில் இயங்கி வருகின்ற நிலைமையும் காணப்படுகிறது. ஆனாலும் ஏற்றத்தாழ்வின்றி பல கோடி மக்களை கவர்ந்த ஆலயமாகவும் பிரதேசமாகவும் விளங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு நகரிலிருந்து வடக்கே 4.5 கிலோமீட்டர் தொலைவில் புன்னைச்சோலை எனும் கிராமம் உள்ளது. இன்றைக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அடர்ந்த காடாக இருந்த இப்பிரதேசத்தில் தம் தொழில் நிமித்தம் காடுகளை வெட்டி துப்புரவு செய்து குடியேற்றங்களை அமைத்தனர். அன்றைய காலகட்டத்தில் புன்னைச்சோலை பிரதேசத்தில் 6-7 குடும்பங்களே வசித்தனர். பின்னர் புன்னைச்சோலையூடாக புகையிரத பாதை அமைத்ததனாலும் திருமண உறவுகளினாலும் குடியேற்றங்கள் அதிகரித்தன. இவ்வாறு வந்து குடியேறியவர்களில் பெரியார் என்று அழைக்கப்படும் பெரிய தம்பியும் ஒருவராவார். இவர் இறைபக்தி மிக்கவராகவும் காணப்பட்டார். பெரியார் மலைநாட்டு பகுதியை சேர்ந்தவர். தனது வீட்டில் சிறு பந்தலிட்டு காளியை சூலமாக வழிபட்டு வந்தார். மட்டக்களப்பில் தென்னந்தோட்டத்தை பராமரிக்கும் தொழில் இவருக்கு கிடைத்தது. அதன் பொருட்டு இவர் ஒரு நாள் காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கும் போது சிவப்பிடர சேனையுடன் அம்மன் தரிசனம் கொடுத்து வழிபட சொன்னதாகவும், கனவில் பெண்ணுருவில் அம்மனை கண்டதாகவும் பெரியார் கூறினார். 1910ஆம் ஆண்டளவில் பெரியார் என்பவர் இத்திமரத்தின் கீழ் ஓர் ஓலை குடிசை வைத்து தமது சொந்த வணக்கத்திற்காகவே வழிபட்டார் என்று இன்னொரு கதை நிலவுகிறது. அவருக்கு மந்திரங்கள் எதுவும் தெரியாத காரணத்தால் அவ்வோலை குடிசையில் காளிக்கு சாதம் செய்து படைத்து வழிபட்டு வந்தார். இத்திமரத்தின் கீழ் ஓலை குடிசையில் வழிபாடு நடத்தி வந்த காலத்தில் இக்கிராமத்தில் மிக குறைவான மக்களே குடியிருந்தனர். பெரியாரது தனிப்பட்ட வழிபாடாக ஆரம்பிக்கப்பட்டாலும் அது படிப்படியாக மாற்றமடைந்து
அங்கு குடியிருந்த அனைவரும் ஒன்று சேர்ந்து தினம்தோறும் பூ வைத்தும் பொங்கி படைத்தும் வருடம் ஒரு முறை பந்தலிட்டு சடங்கு செய்தும் வந்தனர். இக்காலகட்டத்தில் காடுகள் சூழ்ந்து காணப்பட்டதாலும் போக்குவரத்து வசதியின்மையாலும் இவ்வழிபாடு பிரபல்யமற்றவையாக இருந்தமையாலும் பிற ஊரார் இவ்வழிபாட்டில் கலந்து கொள்ளவில்லை. இவ்வாறு காளியம்மன் வழிபாடு சலவை தொழிலாளர்களுக்கே உரித்தாக்கப்பட்டது. இவ்வாலயத்தின் வரலாறு பற்றி இன்னொரு கதையும் நிலவுகிறது. முன்னர் பொன்னைச்சோலை கிராமத்தின் பெரும் பகுதி காடாகவே இருந்தது. அவ்வழியால் சென்ற பெரியார் என்னும் அடியவருக்கு பத்ரகாளியம்பாள் காட்சியளித்தார். அந்த அதிர்ச்சியில் அவர் மயக்கமுற்றார். மயக்கம் தெளிந்து அம்பாளை காணாது உருகுகின்ற அடியவர் அம்பாளுக்கு அவ்விடத்திலேயே சிறிய ஆலயம் அமைத்து வழிபடத் தொடங்கினார். அம்மனின் அருட்கடாட்சம் எங்கும் பரவவே ஆலயத்திற்கு அடியார் கூட்டம் பெருகியது. ஆலயமும் புதுப்பொலிவு பெற்றது. ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் நிலத்திற்கு அனுமதி சீட்டு வழங்கும் முறை காணப்பட்டது. பெரியாரால் அமைக்கப்பட்ட இவ்வாலயம் அனுமதி பெறாமல் கட்டப்பட்டிருந்ததால் பிரச்சினையை எதிர்நோக்க வேண்டியதாயிற்று. மேலதிகாரிகளோ அதனை பிரித்தறிய கட்டளையிட்டனர். அவ்வாறு பிரித்தறியாமல் தனக்கு ஏதாவது கெடுதல் நேருமென உயர் பதவியில் இருந்த இலங்கையர் சிலர் அஞ்சியதால் இப்பிரச்சனையிலிருந்து மீள முயற்சித்தனர். அக்காலத்தில் அரசாங்க அதிபராக இருந்த பீரிமனும் பன்னியனாரும் உடையார் விதானை ஆகிய பதவிகளில் இருந்த நமசிவாயம், நெல்லையா, கணபதி பிள்ளை, ஏகாம்பரமூர்த்தியும் சேர்ந்து கலந்தாலோசித்து பெரியாரின் பெயரில் அனுமதி பத்திரத்தினை பெறுதலே வழியென கூறி ஆலயத்திற்கென்று ஓர் உறுதியான இடத்தினை பெற்றுக் கொடுத்தனர். இவ்விடத்திலேயே இன்று மிக பிரசித்தமாக இவ்வாலயம் திகழ்கின்றது. பெரியாரால் உருவாக்கப்பட்ட இவ்வாலயமானது வீரகாளியம்மன் ஆலயமாக இருந்து பின் பத்ரகாளியம்மன் ஆலயமாக மாற்றப்பட்டது. அக்காலத்தில் பாடப்பட்ட காவடி பாடல் ஒன்றிலே தாயே வீரகாளியம்மா என்று பாடப்பட்டுள்ளது. ஆதிகாலத்திலே பிள்ளையாரடியை சேர்ந்த முருகன் என்பவர் பூசாரியாக இருந்தார். பின்பு சௌந்தரம் என்பவரும் கிளிவெட்டியை சேர்ந்த சீனித்தம்பி என்பவரும் அதனைத் தொடர்ந்து பல பூசாரிமாரும் பூசை முடித்தனர். இதில் சீனித்தம்பி என்பவர் 40 வருடம் பூசாரியாக இருந்தார். இங்கு குறிப்பிடத்தக்க விடயம் என்னவெனில், ஆலய பூஜை நிகழ்வின் போது பங்கு பெற்றும் அனைத்து மக்களும் அவர்களது குலங்களை சேர்ந்தவர்களாகவே இருக்கின்றனர். பிறருக்கு அன்று முதல் இன்று வரை அப்பணியில் ஈடுபட இடம் கொடுக்கப்படவில்லை. இது இன்றும் மிக இறுக்கமாகவே பின்பற்றப்பட்டு வருகிறது. புன்னைச்சோலை காளி கோயிலை சுற்றியுள்ள பகுதியில் மாத்திரமே தண்டக்காரர்கள் வம்சத்தினர் வாழ்வதனால் அவ்வாலயத்தின் ஆட்சியினை ஏனைய சமூகத்தினர் கைப்பற்றி விடுவார்கள் என்ற அச்ச உணர்வும் அவர்களது தனிப்பட்ட கோயிலாக காணப்பட காரணமாகியது. ஏனெனில் ஆரம்ப காலத்தில் தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு எந்த ஆலயத்திலும் முன்னுரிமை வழங்கப்படவில்லை. சகல துறையிலும் புறக்கணிக்கப்பட்டு வந்தனர். தமது உரிமைக்காக தமது குலத்தவர்களால் இவ்வாலயம் இன்றும் பேணப்பட்டு வருகின்றது. இக்குலத்தவர்களுக்குரிய பிரதான கடவுள் பெரிய தம்பிரான் நீலோ சோதையனாக மன்னர்களால் வகுக்கப்பட்டாலும் இவ்வாலயத்தில் காளியை தமது குலமாக மதித்து வழிபடுகின்றனர். சோலை பத்ரகாளியம்மன் ஆலயமானது ஓலை குடிசையிலிருந்து படிப்படியாக மாற்றமடைந்து கொண்டு வளர்ச்சியடைந்துள்ளது. 1910ஆம் ஆண்டில் தனியொருவரால் வழிபடப்பட்ட இவ்வாலயம் 1935ஆம் ஆண்டில் அவ்வூராருக்குரிய பொதுவான கோயிலாக மாறி ஓலை குடிசையிலே வழிபாடு நடாத்தப்பட்டது. அக்காலகட்டத்தில் மாநகர சபை தேர்தலில் வெற்றியடைந்த கனகசபை என்பவர் ஆலய வீதி அமைத்து அதற்கு பெயரிட்டு பல உதவிகளை வழங்கினார். பின்னர் 1945ஆம் ஆண்டளவில் காளி, மாரி, வீரபத்ரருக்குரிய முகக்களை வைத்து வழிபடும் நிலை காணப்பட்டது. 1951க்கும் 1977க்கும் இடைப்பட்ட காலங்களில் இவ்வாலயமானது அழிவுற்ற நிலையிலேயே காணப்பட்டது. 1952ஆம் ஆண்டு மீண்டும் அவ்வூராரின் முயற்சியால் கற்கோயிலாக கட்டப்பட்டது. இவ்வாலயத்தின் முன்னேற்றத்திற்கு ஒரு சமூக பின்னணியும் காரணமாக அமைகின்றது. அதாவது சாதி பாகுபாட்டால் ஏற்பட்ட புறக்கணிப்பால் மாமாங்க பிள்ளையார் கோயில், கண்ணகியம்மன் கோயில், மட்டிக்களி திரௌபதியம்மன் கோயில், சலவை தொழிலாளர்கள் செய்து வந்த பூஜையினை சம உரிமை அவர்களுக்கு மறக்கப்பட்டதால் அதனை உறுதியுடன் இப்புன்னைச்சோலை பத்ரகாளியம்மன் ஆலயத்தினை புத்தெழுச்சியடைய செய்தனர். இம்முயற்சியில் அயராது உழைத்து மக்கள் வெற்றியும் கண்டனர். இன்று புன்னைச்சோலை பத்ரகாளியம்மன் ஆலயமானது அழகுற பல்லாயிரக்கணக்கான பக்தர்களை கொண்டுள்ள ஆலயமாக காணப்படுகிறது. கற்பக்கிரகம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம் என்று சிவஸ்ரீ ச
காசிபதீஸ்வர குருக்கள் தலைமையில் ஆகம விதிப்படி ஆலயம் அமைத்து கும்பாபிஷேகம் இடம்பெற்றது. சங்காபிஷேகம் சிறப்பு நிகழ்வாக நடைபெற்றது. அடுத்து 2007 ஒரு கும்பாபிஷேகமும் 2014 ஒரு கும்பாபிஷேகமும் இடம்பெற்றது. 2014 சுற்று மண்டபம் அனைத்தும் கட்டப்பட்டு நடைபெற்றது. இவ்வாண்டில் வானூர்தியில் சுவாமிக்கு பூ போடும் நிகழ்வும் இடம்பெற்றது. அந்த வகையில் பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் உயரமான கொடி கம்பமும் பிரதான ஆலயத்தை சுற்றி பல சிறிய பரிவார கோயில்களும் அமைந்து காணப்படுகின்றன. இவ்வாலயத்தில் கருவறை கதவு ஆனி மாதத்தில் 6 நாள் சடங்கின் போது மாத்திரமே திறக்கப்படும். குறிப்பாக ஆனி மாதத்தில், அதாவது கண்ணகியின் சடங்கு முடிந்து ஒரு வாரத்தில் இவ்வாலயத்தின் கதவு திறக்கப்படும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை திறந்து வெள்ளிக்கிழமை தீமிதிப்பு வரக்கூடியவாறு சடங்கு இடம்பெறும். இவ்வாலயத்திற்கு திதி என்று இல்லாததால் ஆனி மாதத்தில் குறிப்பிட்ட தினத்திலே கதவு திறக்கப்படும். இதில் அம்மாள் எடுத்து வரல், கன்னிமார் பிடித்தல், கல்யாண கால் வெட்டுதல், நெல்லு குற்றுதல், கள்ளி வெட்டுதல், தீமிதித்தல், பலிகர்ம பூசை, பூ பூஜை, தீக்குழி பாலூற்றுதல் என பல வகையான சடங்குகள் நிகழ்கின்றன. புன்னைச்சோலை பத்ரகாளியம்மனை அவ்வூர் மக்கள் மாத்திரமின்றி 4 திசைகளிலிருந்து வந்து வழிபடுவதனை காணலாம். பல கோடி மக்களை புடை சூழ்ந்த தலமாக காணப்படுவதனை அங்கு நடைபெறும் தீமிதிப்பு சடங்கு எடுத்து காட்டுகின்றது. நன்றி. முத்துக்கமலம் இணையம். செல்வி ராஜேந்திரன், கிருஷிகா.